ராஜியை விட்டு கொடுக்காம பொக்கிஷமா பாதுகாத்த கதிர், டியூஷன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்த பாண்டியன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு அவமானம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பாண்டியன் பார்த்தீங்கன்னா ராஜி டியூஷன் எடுக்கிறதுக்கே நோ சொல்லியிருந்தார். ஆனால் அதையும் மீறி ராஜி கதிர் படுற கஷ்டத்தை பார்க்க முடியாமல் தன்னால் முடிஞ்ச எதனா ஒரு ஹெல்ப் கதிருக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஹோம் டியூஷன் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க. ஆனால் அந்த விஷயம் இப்போ ராஜியோட சித்தப்பா மூலியமாக குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே முத்துவேல் தன்னுடைய பொண்டாட்டி நகை எல்லாத்தையுமே ராஜி தான் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரியா கோவத்தில் இருக்கிறாரு. இதனால் இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு பாண்டியனை அவமானப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வரைஞ்சி கட்டிக்கிட்டு சண்டைக்கு போக தயாராகிட்டாங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாத பாண்டியன் வழக்கம் போலவே வாயை கொடுத்து நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு. சக்திவேலும் சும்மா இல்லாமல் வீடு வீடாக போயிட்டு டியூஷன் எடுத்து படிக்கிறதுக்காகத்தான் வீட்டை விட்டு நீ ஓடி போனியா அப்படிங்கிற மாதிரி ராஜிக்கிட்ட கோபமாக கேட்குறாரு. வீட்டுக்கு வந்த மருமகளை சம்பாதிக்க அனுப்பிட்டு நீ சொகுசா இருந்து சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரியா பாண்டியனையுமே வாய்க்கு வந்தபடி திட்டுறாரு. அதுக்கப்புறமா தான் பாண்டியனுக்கே தெரியுது ராஜி போயிட்டு ஹோம் டியூஷன் எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது. உடனே அங்கே இருக்கும்போதே ராஜியை ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லாமல் மறைச்ச அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கேட்க, அதுக்கு என்னமா ட்ராமா போடுற, உனக்கு தெரியாமல் இப்படி இந்த விஷயம் நடந்திருக்கும், நீ தான் மருமகளை வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்க பார்க்குற அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லாத்தையுமே பார்த்து அழுதுகிட்டு இருந்த ராஜியை சமாதானப்படுத்துகிற விதமாக மற்றவங்க யாரும் திட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் கதிர் ராஜி முதல்ல நீ வீட்டுக்குள்ளே போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பொக்கிஷமாக பாதுகாத்துட்டாரு. அதுக்கப்புறமா நகை விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பாண்டியன் எல்லாரையுமே திட்டிட்டு கோமதி கிட்ட நகையை திருப்பி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கோமதி நகை எல்லாமே லாக்கரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில் பாண்டியன் நாளைக்கு அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து அவங்க முகத்தில் தூக்கி எறிஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது தொடர்ந்து வீட்டுக்குள்ளே பஞ்சாயத்து நடக்கும்போது பாண்டியன் ராஜியை பார்த்து டியூஷன் எடுக்கிறதுக்காக தான் போய் சொல்லிக்கிட்டு கோச்சிங் கிளாஸ் போய் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா என்னை ஏமாத்தினியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே கதிர் அவள் யாரை ஏமாத்தினா, அவள் தேவைக்காக அவள் பணம் சம்பாதிக்க நினச்சது தப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவள் செலவுக்காகவும் யாரையும் எதிர்பார்க்காம கையேந்தாமல் சுயமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் நினச்சது ஒன்றும் தப்பு இல்லை, அதனால் அவகிட்ட இந்த கேள்வி கேட்குறத தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கிட்ட கதிர் கோபமாக சொல்லிட்டாரு. அத்தோட பாண்டியன் ராஜியை பார்த்து அப்படி உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் டியூஷன் எடுக்கணும், இந்த மாதிரி இவ்வளோ பிடிவாதமாக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்ட நிலையில் கதிர் படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல, கொஞ்சம் கூட நேரம் இல்லாமல் காலேஜ் படிப்பு ஃபுட் டெலிவரி டிரைவர் இந்த மாதிரி அவர் வேலை பார்த்துட்டு வர்றதை என்னால் பார்க்க முடியல, அதனால் என்னால் முடிஞ்ச உதவியை அவருக்கு நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே ஆசைப்பட்டேன், அதுக்காகத்தான் எனக்கு தெரிஞ்சது மூலியமாக நான் டியூஷன் எடுக்கிறதுக்காக நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட பாண்டியன் கடைசியாக ராஜி சொன்னது சரி அப்படிங்கிற மாதிரியா சம்மதத்தை கொடுத்து டியூஷன் எடுக்கிறதுக்கும் ஓகே சொல்லி இந்த பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க போகிறாரு. ஸோ என்ன நடக்க போகுது, இல்லை விடாப்படியாக இது பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரியா சொல்ல போகிறாரா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.